அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு தமிழ் இஸ்லாமிக் ரெமடி. அல்லாஹு தாலா கிட்ட துவா கேட்கும்போது முழு நம்பிக்கையோடும் இஹ்லாஸோடும் துவா கேட்கணும். அதோட அல்லாஹு தாலா தடுத்ததுல இருந்தும் நம்ம விலகி இருக்கணும். அப்போதான் நம்ம கேட்கிற துவாக்களை அல்லாஹு தாலா உடனே அங்கீகரிப்பான். ஹில்யத்துல் அவுலியா என்கின்ற கிதாபில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்ட ஒரு நபர் விருந்தாளியா வராங்க. ஆனா அந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்ட அவருக்கு சாப்பிட கொடுக்க எதுவுமே இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற மனைவிகள் கிட்ட கேட்ட போதும் அவங்க கிட்டையும் சாப்பிடக்கூடிய பொருட்கள் அப்போ அவங்க வீட்டுல எதுவுமே இல்ல. கவலையோட இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்துல ஒரு துவா கேட்டாங்க. அந்த துவா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபலலிக வ ரஹ்மதிக வ இன்னஹு லா யம்லிகுஹா இல்லா அன்த. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபலலிக வ ரஹ்மதிக வ இன்னஹு லா யம்லிகுஹா இல்லா அன்த. இந்த துவாவை ஓதுன சில நிமிடங்கள்லயே ஒரு சஹாபி ஒரு முழு ஆட்டை சமைச்சு அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹதியாவா கொண்டு வந்து கொடுத்தாங்க. நான் கேட்ட ஃபலலை அவன் எனக்கு தந்து விட்டான், இனி அவனது ரஹமத்தை நாம் எதிர்பார்க்கலாம்னு சொல்லி அந்த உணவு பொருளை வந்திருந்த விருந்தாளிக்கு கொடுத்தாங்க. மாஷா அல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி துவா கேட்ட இந்த ஒரு துவானால அல்லாஹு தாலா அவரோட தேவைய ஒரு சில நிமிடங்கள்லயே பூர்த்தீகரிச்சு கொடுத்தான். இந்த துவாவோட அர்த்தம், யா அல்லாஹ், உனது அருளையும் காருண்யத்தையும் உன்னிடம் கேட்கிறேன், ஏனெனில் உன்னை தவிர வேற யாரும் அவற்றை சொந்தமாக்கவில்லை. இன்ஷா அல்லாஹ், அடுத்த முறை உங்க வாழ்க்கையில அடுத்தது என்ன செய்யணும்னு தெரியாம ரொம்பவே கவலையோட இருக்கிற நேரத்துல இந்த ஒரு துவாவை ஓதி அல்லாஹு தாலா கிட்ட உங்க தேவை எதுவோ அதை கேளுங்க. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹு தாலா கண்டிப்பா உங்களோட தேவை எதுவோ அதை நிச்சயமா நிறைவேற்றி தருவான். அல்லாஹு தாலா நாம் அனைவரின் ஹலாலான தேவைகள் அனைத்தையும் பூர்த்தீகரிச்சு தருவானாக. ஆமீன்.